பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன், கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் 300 52வது பாடல் 50-51 சனியை பற்றி படித்தாரு. 52வது பாடல் என்ன அப்படின்னா, சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்? இதை வச்சுதான் எல்லாரும் அவங்க தோழி சொல்லியிருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காரு, சூடப்பா சரராசி ஜெனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதி பதிகினாலே, ஆடப்பா அகம்பொருளும் நிலமும் சேதம், அப்பனே அரசரிட தோஷம் உண்டாம், தேடப்பா திரையவும் அளித்தாரானால், திடமான அரிட்டமடா தேடமாட்டான், வீடப்பா கோணத்தில் இருக்க நின்று, விளம்பினேன் புலிப்பாணி வினையை பாரே. சூடப்பா சரராசி ஜனித்த பேருக்கு சூடி கொடுத்த மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்ட அமைப்பை போல சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமில்லை லாபாதை பதினாலே. அப்ப சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தினோட அதிபதியினால் லாபம் இல்லை. ஆடப்பா அகம்பொருளும் நிலமும் சேதம். அந்த ஜாதகனுடைய முன்னோர்களுடைய மண் மனை பொருள் நிலம் எல்லாம் விற்பனையாகும், அல்லது வீணா போயிடும், அல்லது அதனால் சேதமாயிரும். அப்பனே அரசிடம் தோஷம் உண்டாம். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அரசு அதிகாரிகளால் அவனுக்கு பாதிப்பு வரும், அரசாங்கம் அவனை பகையா ஏத்திரும். தேடப்பா திரையும் அளித்தாரானால், அதே சமயம் நிலையான செல்வம் அளித்தால் திடமான அரிட்டமட தேடமாட்டான், அவன் தீராத நோயை பெற்றிடுவான். இந்த 11க்குரிய அதிபதி திசை சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடாது. ஒருவேளை செஞ்சால் அவனுக்கு திடமான அரிட்டமடா தேடமாட்டான். திடமான அரிட்டமனா தீராத நோய், அரிட்டம்னா நோய், திடமான தீராத நோய், அவனுக்கு தீராத நோய் வந்துடுவார். இப்போ வந்து சுகர் சொல்கிறோம், ஹார்ட் பிரச்சனை சொல்கிறோம், கிட்னி பிரச்சனை சொல்கிறோம், கல்லீரல் பிரச்சனை சொல்கிறோம், நரம்பு பிரச்சனை சொல்கிறோம், இதெல்லாம் தீராத நோய், அல்லது பரம்பரை வியாதியை கொடுத்து விடுவார். வீடப்ப கோணத்தில் இருக்க நின்று, ஒருவேளை அந்த 11க்குரியவர் 1, 5, 9 இருந்தால் நற்பலனை தந்திடுவார் என்று விளம்பினேன் புலிப்பாணி வினையை பாரே. அப்ப 1, 5, 9 இருந்தால் நற்பலனை தந்திடுவார், ஆனால் வினையை பாரே. புலிப்பாணி சொல்ற வினையை பார். வினை என்ன? மற்ற கிரகநிலை ஆராய்ந்து சொல் அப்படிங்கிறார். அப்ப மற்ற கிரகநிலை ஆராய்ந்து சொன்னாதான் அதோடைய முழு பலன் தெரியும். அப்ப சுருக்கம் என்ன? சூடப்பா சரராசி ஜனித்த பேருக்கு ராசியும் வச்சுக்கலாம், லக்னம்னு வச்சுக்கலாம். அதான் புலிப்பாணியுடைய டெக்ஸ்ட். அப்ப ஒருத்தருக்கு ராசிப்படியோ லக்கணப்படியோ பாதகாதிபதி வேலை செய்வார் அப்படிங்கிறது உறுதி. அப்ப லக்கணப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா, ராசிப்படி பாருங்க, இந்த கருத்து பொருந்தி வரும். அதனால சூடப்பா சரராசி செனித்த பேருக்கு. அப்ப சர லக்னமோ ராசியிலே பிறந்தவங்களுக்கு 11க்குரியவர் பாதகம் செஞ்சே தீர்வார். அந்த திசையில் அவர்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இருக்கும். அவங்க சேர்த்து வச்ச சொத்தோ அல்ல முன்னோர் சேர்த்து வச்ச சொத்தோ அழியும், விரயமாகும், அல்ல விற்பனையாகும், அல்ல நடுத்தருவுக்கு வந்துடுவான். ஒருவேளை அந்த 11க்குரியவர் திசை உனக்கு பொண்ணும் பொருளையும் கொடுத்தால் அதை அனுபவிக்க முடியாமல் செஞ்சிருவாரு, நோயை கொடுத்துருவாரு. சொத்தை கொடுப்பாரு, அனுபவிக்க நோயை கொடுத்துருவாரு, சீக்கிரம் மடையை போட்டுரும், ஆட்டோமேட்டிக் ஆயுள் பாதிக்கும் அப்படிங்கிறார். அப்ப என்ன? தேடப்பா திரையும் அளித்தாரானால், நீ தேடி சேர்த்த சொத்தெல்லாம் உனக்கு கொடுத்தா
திடமான ஐட்டமடா தேட மாட்டான். தீராத நோயை கொடுத்துருவாரு. கவனம் கவனம் கவனம். அப்ப சர லக்னமோ சர ராசியிலையோ பிறந்தவர்கள் 11க்குரியவர் திசையில் கவனம் கவனம் கவனம். ஒருவேளை அந்த 11க்குரியவர் 5-9 இருந்தால் மிஞ்சும் பலனை கொடுத்திருவார். அப்ப இந்த பெரிய பாதிப்புகள் இருந்து விலகி விடலாம். அப்ப லாபாதிபதி 5-9 தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதகாதிபதி திசைக்குரிய பலன்களை செய்திடுவார் என்பது உறுதி, உண்மை, நிச்சயம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சனி பகவான் அந்த 11க்குரியவர் வீடு கொடுத்தவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் நல்லா இருந்தாலும் தப்பிச்சிடலாம். அப்ப 11க்குரியவர் பாதகம் செஞ்சிருவாரு. அவர் எங்க இருந்தாரோ அந்த இடத்தை பாதிப்பார். ஒருவேளை அந்த வீடு கொடுத்தவர் 11க்குரியவருக்கு இருக்க வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தால் நற்பலன் கிடைக்கும். கெட்டு போனால் அந்த 11க்குரியவர் அதிகமான கெடுதல் செய்யும் என்பதை கவனமுடன் பரிசீலிக்கணும். மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். அப்ப அந்த 11க்குரிய லாபாதிபதி அப்படிங்கிற 11க்குரிய சரலக்கண ராசிக்கு இருந்தவர்கள அது குரு பார்க்குறாரா, சுக்கிரன் பார்க்குறாரா, புதன் பார்க்குறாரா, வளவரச்சந்திரன் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்து நீங்க பலன் சொல்ல வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த கெடுபலன்கள் குறையும். பார்க்கவில்லை என்றால் இந்த கெடுபலன்கள் அதிகமாகும். நன்றி, வணக்கம்.